ஒரு இனிமையான காலை வேளையில ரயில்களின் சத்தம் மக்களின் பரபரப்பான ஓட்டத்துக்கு மத்தியில் இன்னைக்கு நம்ம பயணம் வந்து திருச்சி ஜங்ஷன்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். மக்களே எங்க டிராவல் பண்ண போறோம்? நம்ம தென் மாவட்டங்கள் வழியா கேரளாவின் கேபிட்டலான திருவனந்தபுரத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய ட்ரெயின்லயே ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரெயினுங்க. ட்ரெயின் நம்பர் 22627 திருச்சி திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி அதிவேக விரைவு வண்டி. இதெல்லாம் நம்ம பயணம் வந்து இன்னைக்கு இருக்க போது. அதனால வந்து திருச்சி ஜங்ஷன்ல இருந்து ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னி நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். வெல்கம் பேக் டு மதன் சேனி. என் கூட சேர்ந்து நீங்க ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னி தயாராக மக்களே. எல்லாத்துக்கும் அதுக்கு முன்னாடி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மக்களே. இப்போ வாங்க நம்ம அப்படியே நம்ம திருச்சி ஜங்ஷன்ல இருந்து ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். திருச்சி ஜங்ஷன்ல இது வந்து கேட் 1ங்க. கேட் 2 வந்து அந்த சைடு இருக்கும். அப்படியே உள்ள என்டர் ஆகும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஐ லவ் திருச்சின்னு சொல்லி சூப்பரா ஒரு செல்ஃபி பாயிண்ட் மாதிரி வச்சிருக்காங்க. நான் 20 ரூபா போட்டேன். எப்போ திருச்சி வந்து இறங்குனீங்கனாலும் இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபில்டர் காஃபின்னு ஒரு கடை இருக்குங்க. இங்கே காஃபி வாங்கி குடிங்க, சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்கும். 20 ரூபா ஒரு காஃபி. வண்டி கிளம்பின்னு ஒரு மணி நேரம் இருக்குதுங்க. ஸோ வந்து அப்படியே பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து பிளாட்ஃபார்முக்குள்ளே என்ட்ரு ஆயிடலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஸ்பிளே வச்சிருப்பாங்க. அதில் போய் பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு போவாங்க. ட்ரிவாண்ட்ரம் இன்டர்சிட்டி வந்துட்டு இன்றைக்கி 8th பிளாட்ஃபார்ம்லேருந்து கிளம்ப போதுங்க. அதனால் வந்துட்டு இங்கே எக்ஸ்கலேட்டர் ஏறி நம்ம அப்படியே 8th பிளாட்ஃபார்ம் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் எக்ஸிக்யூட்டிவ் லான்ச் இருக்குங்க. ஸோ வந்து இங்கே ரெஃப்ரெஷ் ஆகிக்கோங்க. ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா கலெக்ட் பண்ணுவாங்க. செம்ம நீட்டாக செம்மையாக மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம இந்த வேலை வந்து இந்த கிராஸ் பண்ணுற ஓவர் பிரிட்ஜில் வந்து நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எம்டி ஆக்கிற மாதிரி இருக்குது. மேபி வந்து ட்ரெயின் டிபார்ச்சர் டைமுக்கு ஏற்றாப்பில் வந்து கூட்டம் வந்து வரும்னு நினைக்கிறாங்க. ஸோ வந்து 8th பிளாட்ஃபார்ம் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். மேலே வந்து திருச்சியில் இந்த டிஸ்பிளேலாம் உங்களுக்கு வந்து புதுசாக வந்து இப்போ வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஓகே, இது 6th and 7th பிளாட்ஃபார்ம். 8th பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் வந்து போயிட்டு அங்கே போய் இறங்கணும் போல். கொஞ்சம் வந்து விவரம் தெரியாத வயசுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சியிலலாம் நான் வந்துட்டு ஒரு 4 பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினச்சிருக்கேன். சாரி. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது தான் தெரியுது 8 பிளாட்ஃபார்ம் அடப்பாவில 8 பிளாட்ஃபார்மோட இந்த ஊரில் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு ஜங்ஷனுங்க. நம்ம தமிழ்நாட்டோட கிட்டத்தட்ட ஒரு சென்டர் பாயிண்ட்டில் இருக்கும். ஸோ எந்த வண்டியாக இருந்தாலும் இங்கே வந்து தான் போகும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஷனு. உங்களுக்கு தென்னகத்தை கனெக்ட் பண்ணணும்னா இங்கே திருச்சியை தாண்டாமல் நீங்கள் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஷனு. ஸோ வந்து அருமையான ஸ்டேஷனு. ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குங்க. ஸோ க்ளீனஸ்ட்டு சிட்டி இன் தமிழ்நாடு. உங்களுக்கே தெரியும் திருச்சி வந்து. ஸோ இங்கே இறங்கணுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்துட்டு உங்களுக்கு 8th பிளாட்ஃபார்ம் நின்றுகிட்டு இருக்குது. ஸோ அழகாக இருக்குது மக்கள். 8th பிளாட்ஃபார்ம் நல்லா ஒரு மாதிரி எம்டியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. மணப்பாறை நெக்ஸ்ட் ஸ்டாப். இன்னைக்கு நம்ம ட்ரிவாண்ட்ரம் இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட்டை வந்துட்டு யார் வந்து புல் பண்ண போறோம்னு பார்த்துட்டீங்கன்னா ஈரோடு ஸ்டேட்டுடைய வேப் 4 தாங்க வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்ட்ரெச் வந்து கூட்டு போக போது நமக்கு திருச்சியிலேருந்து ட்ரிவாண்ட்ரம் சென்ட்ரல் வரைக்கும். ஸோ முன்னாடி ஒரு அமைதியான ஒரு வியூங்க. அதாவது இந்த 8th பிளாட்ஃபார்ம் வந்து புதுசாக பில்ட் பண்ணாங்களா இல்லை அதாவது புதுசு மீன்ஸ் உங்களுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்களா எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ அருமையாக இருக்குது. இந்த செகண்ட் என்ட்ரன்ஸ் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நீட்டாக இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி வந்து அன்ரிசர்வில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயினில் அன்ரிசர்வ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன். அதனால் அன்ரிசர்வ் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 175 ரூபாங்க நமக்கு திருச்சியிலேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும். சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜ். நான் வந்து ஆல்ரெடி சீட் போட்டு வச்சுட்டேன். உங்களுக்கு ஏறணுன்னே ரெஸ்ட் ரூம் யாரும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. க்ளோஸ் பண்ணிடுவோமா? சரிங்க, ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்கேயும் இருக்குது. ஓகே, அப்படியே ரெஸ்ட் ரூம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா இல்லைனா நமக்கு ஸ்மெல் பயங்கரமாக வரும். இதோ இங்கே ஏறணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சீட்டை பிடிச்சிட்டாங்க. நமக்கு வந்துட்டு நல்லா வந்து அந்த சைடு நல்லா இந்த வாசல் கிட்ட நல்லா ஒரு சீட்டை பிடிச்சாச்சு. ஸோ வண்டி வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து என்கிட்ட ஒரு சில பேர் சொன்னாங்க இதில் ரிசர்வேஷன் தான் வந்து கூட்டமாக இருக்கும், அன்ரிசர்வ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அன்ரிசர்வில் நல்லா வந்து லோக்கோ கிட்ட நமக்கு வந்து இங்கே முன்னாடியே வந்து ஒரு இடம் பிடிச்சாச்சுன்னா நமக்கு ஹார்ன் சொல்கிறோம் நல்லா ட்ராவல் பண்ணலாம். செம வைபாக இருக்கும் கால் இப்படி ட்ராவல் பண்ணுறதுக்கு. நம்ம திருச்சி திருவனந்தபுரம் இன்டர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 அன்ரிசர்வ் கோச்சுங்க. 4 செகண்ட் செட்டிங் ரிசர்வேஷன் கோச்சு, ஒரு ஏசி சேர் கார் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 SLRD இருக்குது. அந்த 2 SLRDயும் பார்த்தீங்கன்னா வந்து திவ்யாஞ்சன் கோச்சாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம திருச்சி திருவனந்தபுரம் இன்டர்சிட்டியோடைய ஃபுல் கோச் காம்போஸுங்க. இந்த வண்டிக்கான ரேக் ஷேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குருவாயூர் இன்டர்சிட்டி, அதாவது திருவனந்தபுரம் டு குருவாயூர் போகக்கூடிய இன்டர்சிட்டி கூட இந்த வண்டிக்கு வந்து ரேக் ஷேரிங் இருக்குங்க. ஏசி சேர் காரில் இருக்கும். வெளியில் இருந்த ஹீட்டுக்கு உள்ளே வந்து அவ்வளோ கூலிங்காக வந்து ஏசி வந்து வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. செம்ம க்ளீனாக இருக்குது. எந்த விதமான பேட் ஸ்மெல் எதுவுமே இல்லை. நீட்டாக இருக்குது. செகண்ட் சிட்டிங் ஆல்சோ சூப்பராக இருக்குது. முன்னாடி வந்துட்டு வசந்தம் கேட்ரிங்கில் வந்து ஃபுட்டு வந்து வாங்கினாங்க. அதாவது பூரி வாங்கினேன். பூரியும் வடையும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 பூரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு வடை கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் வந்து 75 ரூபா. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. வாவ், சூப்பருங்க, செம்மையாக இருக்குது. நம்ம வண்டி ஏறும்போது உள்ளே யாருமே இல்லை. பட் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளுக்குள்ளே இன்னும் 10 நிமிஷம் இருக்குது டிபார்ட்டிங் டைமு. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு கோச் வந்துட்டு ஃபுல்லாகிடுச்சுங்க. நல்ல ஒரு மார்னிங்கில் நம்ம வந்து திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகிட்டு இருக்கோங்க. ஒரு நல்ல ஒரு கர்வ் லைட்டாக எடுத்து நம்ம அப்படியே வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து சீரியஸ்லி சூப்பராக வந்து நம்ம ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் திருச்சியிலேருந்து.
நல்ல ஒரு பறவைகள் சத்தத்தோடு நம்ம அப்படியே வந்து திருச்சியிலேருந்து வெளியே வந்துட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா மயில் ஒன்று ட்ராக்கில் போயிட்டுருக்கு. வேறு லெவல் இருக்குதுங்க வியூஸ் அப்படியே பார்க்குறதுக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேலே போகிற இந்த எலக்ட்ரிக்கல் லைனை பார்க்குறதுக்கு கூட அழகாக இருக்குது மக்களே. இந்த மார்னிங் டைமில் ட்ராக்கை ஒட்டினாப்பில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலரில் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பூவாக வந்து முளைச்சிருக்குங்க. இது என்ன எனக்கு கரெக்டாக தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணுற பூக்களா எப்படி? இந்த வண்டியை வந்துட்டு மக்கள் வந்து ஃபுல் ஸ்ட்ரெச் வந்து பயன்படுத்துகிறாங்களான்னு கேட்டால் அதில் கொஞ்சம் வந்துட்டு ஒரு டவுட்டு தாங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து பார்ஷியலாக நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சியிலேருந்து மதுரை வரைக்கும், மதுரையிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும், அப்புறம் திருநெல்வேலியிலேருந்து கேரளா போகிற கூட்டம் நிறைய ஏறும். இந்த மாதிரி வந்து இந்த வண்டி வந்து பார்ஷியலாக வந்துட்டு ஃப்ளோட்டிங் க்ரௌட் வந்து நிறையா வந்து இந்த வண்டிக்கு வந்து இருக்கும். இது பாருங்கள், அந்த பழைய லைவரி மாதிரி இருக்குல்ல, நமக்கு அந்த காலத்தில் உள்ள மீட்டர் கேஜில் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் மாதிரி அந்த மாதிரி இருக்குது. ஹார்ன் அடிங்கப்பா, ஹார்னுக்காக தான் நான் வந்து செகண்ட் பெட்டியில் ஏறி இருக்கேன், அடிக்கவே மாட்டீங்களே. இங்கேருந்து இந்த முன்னாடி இந்த கோச்சை அப்படியே கொஞ்சம் தூரத்தில் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்றீங்க. லைட்டாக வந்து பனி படர்ந்துருக்கு. அது வந்து பார்க்குறதுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி மிஸ்ட்டு கலந்து இந்த கோச் தெரிஞ்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. காலை வேலையில் இதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்றீங்க. அப்படியே நான் சொன்னாப்புல ஸ்டார்டிங்கே சொன்னேன்ல, அந்த மாதிரி பனி படருது, ஒரு வயல்வெளி, அப்படியே அங்கங்கே பறவைகள் வந்து செட்டாக கிளம்பி வந்து எல்லாம் வந்து அப்படியே வெளியே பறந்து போகுது. அவ்வளோ அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. என்னம்மா இருக்குது பாருங்கள் வியூ. முறுக்குக்கு ஃபேமஸான மணப்பாறை வந்தாச்சுங்க. மணப்பாறையில் கூட்டம் வந்து ஓரளவு கூட்டம் இருக்காங்க. ஸோ வந்து நம்ம வண்டி எவ்வளோ தூரம் வந்து கவர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து திருச்சியிலேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் 456 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணுறாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஹால்ட் இருக்குது. எவ்வளோ மணி நேரம் எடுத்துக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 மணி நேரங்க. இங்கே காலையில் 7:20 கிளம்பி மதியம் உங்களுக்கு 3:20 திருவனந்தபுரம் கொண்டே விட்டுருவாங்க. ஒரு லாங் ஹார்னோட மணப்பாறையிலேருந்து கிளம்பியாச்சு. மணப்பாறையில் வந்துட்டு இங்கே இருக்கிற இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து லென்த் வந்து கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. அதே வந்து இந்த சைடு இந்த செகண்ட் அண்ட் தேர்டுன்னு நினைக்கிறேன். இந்த 2 பிளாட்ஃபார்ம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லென்த் வந்து நல்லா பெருசாக இருக்குது, நீளமாக இருக்குது. அதனால் வந்து வண்டி வந்து மோஸ்ட்லி இதில் தான் அரைவாகும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து வந்து நமக்கு வந்து வைகை கிராசிங் வந்து வரப்போகுது. எங்கே வரப்போகுதுன்னு தெரில. வண்டி வந்து அந்த வண்டி இப்போ தான் வந்து திண்டுக்கல் கிட்ட வந்துக்கிட்டு இருக்குது. ஏதோ சந்தை சேமிப்பு கிடங்கு போலங்க. இது நிறைய லாரி வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொஞ்சம் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேங்க. எங்கே பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் வெயில் ஃபீல் வந்து வரல. உங்களுக்கு அந்த மழை காற்றடிச்சா எப்படி இருக்கும் மழை பெஞ்சதுக்கப்புறம், அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன ஒரு அழகான வியூனு காலையில். வாவ், அருமையாக இருக்குது மக்களே. அது இந்த சன்ரைஸில் இந்த வியூ பார்க்குறதுக்கு அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா விவசாயிங்க அப்படியே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 57 கிலோமீட்டர் இருக்குதுங்க. நம்ம கோச்சில் க்ரௌடை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஸ்டாண்டிங்லாம் இல்லைங்க. அங்கங்கே வந்துட்டு சீட்டு வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக வந்து உக்காந்துட்டாங்க. இது ஓல்டு ஐசிஎஃப் கோச் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் வந்து நிறையாவே இருக்குது மக்களே. இப்போ வந்து சீக்கிரமாக இந்த வண்டியை வந்துட்டு எல்ஹெச்பியாக மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்போன்னு தெரில. மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். என்ன எல்ஹெச்பியில் வந்து ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் சீட் லேஅவுட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி அந்த சீட் அரேஞ்ச்மெண்ட் மாற்றினாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வைகையுடைய கிராசிங் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து மணப்பாறைக்கும் திண்டுக்கலுக்கும் நடுவில் நமக்கு வந்து ட்ராக் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு போகும்ல, அந்த இடத்துல வந்து நம்ம வைகையை மிஸ் பண்ணிட்டோங்க. ரொம்ப 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 வருத்தமாக இருக்குது.
ஒரு 10 நிமிஷம் டிலேங்க. நம்ம வந்து திண்டுக்கல் ஜங்ஷன் வந்தாச்சு. திண்டுக்கல்ல வந்துட்டு ஃபுல் க்ரௌடு வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு வந்து போட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் போர்டிங் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து மார்னிங் வந்து திருச்சியிலேருந்து திண்டுக்கல் சைடு வந்து வேலைக்கு வரவங்க, காலேஜ் ஸ்கூல் வரவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க இந்த வண்டி. இப்போ வந்து அந்த சைடு வந்துட்டு நமக்கு திருநெல்வேலி வந்தே பாரத் வரப்போகுது. இந்த வண்டியில் வந்து நமக்கு வந்து அன்ரிசர்வ் வந்து 175 சொன்னோம். இது ரிசர்வேஷன் செகண்ட் சீட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னா 190 ரூபா ஆகுங்க. பெரிய டிஃப்ரெண்ட்டில் ஒரு 15 ரூபா தான். நீங்கள் புக் பண்ணிட்டு உங்களுக்குன்னு ஒரு சீட்டில் ஜாலியாக ட்ராவல் பண்ணணும்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதே ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா 665 ரூபா ஆகும் மக்களே. கிளம்பியாச்சுங்க, திண்டுக்கல்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ ஆப்போசிட்லேருந்து 3rd பிளாட்ஃபார்மில் நம்ம வந்தே பாரத் திருநெல்வேலி சென்னை வந்தே பாரத் வந்து உள்ள அரைவாக போகுது. தென் வழக்கம் போல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் அமிர்தா நிற்குது. அந்த வண்டியை வந்துட்டு நிற்க வச்சு நமக்கு வந்து சிக்னல் கிளியர் கொடுத்து வெளியே அமைச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு திண்டுக்கலுக்கு முன்னாடி வந்தது பார்த்தீங்கன்னா நமக்கு மதுரை கோயம்புத்தூர் இன்டர்சிட்டிங்க. எல்லாம் வந்து சின்ன வயசில் இந்த மீட்டர் கேஜ் ஓடின காலத்தில் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் வந்து எனக்கு ஒரு பெரிய மெமரிஸ் எங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா. ஏன்னா வந்து இங்கே வந்தால் நாங்கள் வந்து மோஸ்ட்லி சவுத்து போகிறதுக்கு வந்து ட்ரெயின் மாறுறது நாங்கள் இங்கிருந்து தான் மாறுவோம். நாங்கள் பொள்ளாச்சியும் திண்டுக்கல் வரைக்கும் வந்துட்டு ஒரு ட்ரெயினில் வந்துட்டு திண்டுக்கல்லேருந்து வேறு ஏதாவது ஒரு ட்ரெயினில் திருநெல்வேலி சைடு போவோம். ஸோ வந்து அந்த வகையில் திண்டுக்கல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சின்ன வயசில் நிறைய மெமரிஸ் இருக்குது திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும். வாவ், செம்மையாக வந்துச்சுங்க கேர்வில். நம்ம வந்து நியர்பை மதுரை வந்தாச்சுங்க. வைகை ரிவரை வந்து கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மை ஃபேவரட் வியூ. எத்தனை விளாகில் நான் சொன்னாலும் அதுக்கு வந்து தகுங்க. சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அது இந்த பேரலாக பார்த்தீங்கன்னா அந்த சைடு ரோடு வேறு போயிட்டுருக்கோம். அந்த ஃப்ரிட்ஜு எல்லாத்தையும் பார்க்க வேறு லெவலில் இருக்கும். அது நைட்டு பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குங்க. சமயநல்லூர் தாண்டி நம்ம இந்த கூடலூருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ரோடு பக்கத்தில் அந்த சைடு போகும்ல, ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வந்தாங்க மக்களே. அடித்த ஹார்னுக்கு ரோட்டில் போகிற அத்தனை பேரும் திரும்பி 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 பார்க்குறாங்க. நம்ம மட்டும் இல்லை, எல்லாருமே வந்துட்டு ரயில் ஃபேன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் இங்கே வந்து ஒரு ஸ்கூலை நம்ம கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் பசங்க பார்த்தீங்கன்னா லைனாக உள்ளே போயிட்டுருக்காங்க. அங்கே ஆட்கள் இறங்குறக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இங்கேயே நின்றுக்கலாம். அவங்க இறங்குனதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்குவோம். மதுரையில் வந்துட்டு வாட்டர் ரீஃபில்லிங் நடக்க போகுது போலங்க. ஸோ வந்து ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இங்கே வந்து 5 நிமிஷம் ஹால்ட் வேறு இருக்குது. கோச் ஆல்மோஸ்ட் ஃபுல்லுங்க. நம்ம சீட் வந்துட்டு இங்கே இருக்குது, பேக் இங்கே வச்சுருக்கோம். இறங்குனதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏறி ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிட்டாங்க. இங்கிருந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வண்டி வந்து ஸ்டாண்டிங்கில் போகும்னு நினைக்கிறாங்க. இந்த வண்டிக்கு வந்துட்டு இந்த ரூட்டில் மதுரை அண்ட் திருநெல்வேலிக்கு மட்டும்தாங்க வந்து 5 நிமிஷம் வந்து ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. மீதி எல்லா ஹால்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த வியூவே செமையாக இருக்குங்க. இப்போ இந்த லைட்டாக திரும்பும்போது நம்மளோட எலக்ட்ரிக்கல் இன்ஜினும் இந்த டீசல் இன்ஜினும் அப்படியே பக்கத்தில் வந்துட்டு ஜோடியாக நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. வேப் 7 அங்கே ஒரு வேப் 4 சீட் வந்து ஒன்று மாறிட்டாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ரிவர்ஸ் டைரெக்ஷனில் உட்காந்துருக்கோம். அவங்க வந்து ஃபேமிலியாக வந்துருக்கோம். ஒரு சீட் மாறிக்கிறீங்களா? நாங்கள் எனக்கு காற்று வராதுங்க அப்படின்னு. இருந்தாலும் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணாங்க, சரின்னு சொல்லி மாறி உட்காந்துருக்கேன். பட் என்ன ரிவர்ஸ் டைரெக்ஷனுங்க.
விருதுநகர் வந்து விருதுநகர்லேருந்து இப்போ நம்ம கிளம்பியிருக்கோங்க. விருதுநகரில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு ஆர்பிஎஃப் போலீஸ்லாம் வந்துட்டு கோச்சுக்குள்ளே வந்து நல்லா ஒரு சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. எப்போவுமே வந்துட்டு ஃபோன் வந்து நீங்கள் சார்ஜ்லாம் போட்டுட்டு வந்து ஜன்னல்கிட்ட வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி இது வந்து இப்போன்ட்டில் எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்காங்க. நிறைய பேர் வந்து நைட்டு ஸ்லீப்பர் கோச்லாம் ட்ராவல் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே சார்ஜ் போட்டு அப்படியே சைடில் ஒரு அப்படியே வச்சு தூங்கிடுவாங்க. அப்படிலாம் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க மக்களே ஃபோனை. இது என்ன வண்டி? மேபி குருவாயூர் எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன். எஸ் மக்களே, குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு இப்போ உள்ளே போயிட்டுருக்கு, விருதுநகருக்குள்ளே போயிட்டுருக்கு. இந்த வண்டி ஆனால் வந்து இன்றைக்கி டைவர்ட்டில் போகணும்னு நினைக்கிறாங்க விருதுநகர்லேருந்து. சாத்தூர் வந்து அரைவ் ஆகிட்டு இருக்கோம். இந்த தரை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒயிட் கலரில் சிமெண்ட்டு தரமாக இருக்குங்களா, பயங்கரமாக கண்ணு கூசுதுங்க அப்படியே பார்க்கும்போது. ஐயோ, கண்ணே முழிக்க முடியலங்க பார்த்து. இங்கே நிற்கிறது பார்த்துட்டிங்கன்னா நம்ம நாகர்கோயில் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் அந்த வண்டி தான் வந்து அந்த சைடு ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் நின்றுட்டுருக்கு. நம்ம வந்து 3rd பிளாட்ஃபார்மில் அரைவ் ஆகிருக்கோம். கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வண்டியில் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் இல்லாமல் ஃபுல்லாக வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம வண்டியில் எவ்வளோ கூட்டமோ அதே மாதிரி தான் அந்த நாகர்கோயில் கோயம்புத்தூர் வண்டியிலையும் கூட்டமாக இருக்குதுங்க. மதுரையில் டீ வாங்கி குடிக்கலாம், டீ வாங்கினாங்க, டிப் டீ தான். அது பெருசாக டீ குடித்த திருப்தியே இல்லை. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா சாத்தூர்கிட்ட வந்துட்டு ஒரு டீ வச்சுட்டு வந்தாங்க. ஏதாவது வீட்டில் போகிற டீ போல், இஞ்சி டீ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு 10 ரூபா தாங்க இதோட வேலை. யாரோ வந்து கோச்சுக்குள்ளே ஹெவியாக ஸ்மோக் பண்ணுறாங்க மக்களே. ரொம்ப வந்து நாத்தம் குடலை புழுங்குற மாதிரி வீசுது. இதுக்கெலாம் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு சுயறிவு வேணுங்க. ட்ரெயினில் வந்துட்டு ஸ்மோக் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு. கோவில்பட்டி ரீச் பண்ணியிருக்காங்க. இனி அடுத்த கால் வந்து நமக்கு வந்து திருநெல்வேலி தான். நடுவில் எந்த கால்ட்டுமே கிடையாது, மணியாச்சிலாம் வந்து ஸ்டாப் கிடையாதுங்க. அண்ட் தென் கோவில்பட்டி மக்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. ஆல்ரெடி மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம திருநெல்வேலி சென்னை வந்தே பாரதுக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி கோவில்பட்டியில் ஸ்டாப் இல்லை, வந்து ஸ்டாப் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ பல நாள் கோரிக்கை அவங்களுக்கு வந்துட்டு நினைவாயிருக்கு மக்களே. கோவில்பட்டிக்கு ஸ்டாப் கொடுக்குறது வந்து கண்டிப்பாக தேவையான ஒன்று. ஏன்னா உங்கள்கிட்ட நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், கோவில்பட்டி வழியாக எந்த ட்ரெயின் விட்டாலும் அந்த ட்ரெயின் அந்த அங்கே வந்து ஸ்டாப் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ட்ரெயின் வந்து கண்டிப்பாக டிமாண்டிங்காக போகும் அப்படின்னு. ஆலையூத்து தாண்டிட்டாலே ஆல்மோஸ்ட் திருநெல்வேலி ரீச் பண்ண மாதிரிங்க. அப்புறம் நெல்லை மக்களுக்கு ஒரு நற்செய்தி. ரீசெண்டாக உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப க்ளீனான ஒரு ட்ரெயினுக்கான அவார்டு கொடுத்துருக்காங்க. நெல்லை எக்ஸ்பிரஸ் கொடுத்துருக்காங்க. லாங்கஸ்ட்டு போகக்கூடிய ட்ரெயினில் எந்த வண்டி க்ளீனானதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பிலாஸ்பூர் வண்டி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து திருநெல்வேலியில் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய வண்டிங்க. ஆக்சுவலாக எப்படி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்களேன். ஒவ்வொரு விண்டோவாக ஒரு துணி வச்சு பார்த்து பார்த்து மெதுவாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தாங்க இந்த அவார்டு. திருநெல்வேலி சந்திப்பு. இங்கே வந்து ஃப்ளோட்டிங் க்ரௌட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து டவுட்டு தாங்க. ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து டீபோட் பண்ணிடுவாங்க. போர்டிங்க்கு வந்து யாராவது கொஞ்சம் பேர் ஏறினா தாங்க உண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம நினச்ச மாதிரி என்னைக்கு நடந்திருக்கு. எவ்வளோ பெரிய கோப்பையை வின் பண்ணி கொண்டு போகிறாங்க பாருங்களேன். செமல்ல. திருச்சி திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி இருக்குல்லைங்க, அதாவது இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா 2012 வந்து உங்களுக்கு திருச்சியிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் வந்து ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மக்கள். அதுக்கப்புறம் நிறைய மக்கள் கோரிக்கை விடுத்ததாகவும் அதுக்கப்புறம் வந்து கேரளா மக்களும் பயன்படணும் அப்படிங்கிறக்காக பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் வரைக்கும் 2017 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க மக்களே. நமக்கு திருநெல்வேலிக்கும் நாகர்கோவில் டவுனுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹால்ட் தாங்க. வள்ளியூர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டுங்க. அதனால் வந்துட்டு வள்ளியூர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நாங்குநேரி ஹால்ட் வந்து தரலங்க. ஐயோ, தண்ணியை பார்த்தாலே இப்போ டெம்ட் ஆகுது. அடிக்கிற வெயிலுக்கு அப்படி இருக்குது மக்களை பார்க்குறதுக்கு. ஏகப்பட்ட ஆடு மாடுகள் ஃபுல்லாக வந்து வெயிலில் வந்து வெட்ட வெயிலில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க.
வியூ தாறுமாறாக இருக்குதுங்க. நல்ல ஒரு வயல்வெளி மக்களே. இதை மட்டும் நம்ம ஈவினிங் சன்செட்டில் பார்த்தோம்னா சும்மா அம்சமாக இருக்குங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேஷனுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து ரீடெவலப்மெண்ட்லாம் பண்ணி பக்கா வச்சுருக்காங்க மக்களே. நாங்குநேரிலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. வள்ளியூர் வந்திருக்கோங்க. எப்பா என்ன வெயில்ன்றீங்க, சரியான வெயில். இந்த வியூ இருக்குல்லங்க, இந்த வியூ நீங்கள் மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. முன்னாடி மலைகள் அப்படியே உங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு ஷேடோ மாதிரி தெரியும். மார்னிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்குங்க இந்த வியூ. வள்ளியூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பேர் வந்து போர்டிங் இருக்காங்க மக்களே. போர்டிங் ஆல்சோ உங்களுக்கு வந்து அங்கங்கே சில பேர் இருக்காங்க. சத்தியமாக எனக்கு ஆப்போசிட் இருக்கிற இந்த வியூவை வர்ணிக்க வார்த்தையே இல்லை மக்களே. அவ்வளோ பிரம்மாண்டமான மலைகள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு குளமாட்டு இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது. அப்படியே தென்னை மரம் நிறைஞ்ச ஒரு காடு மாதிரி இருக்குது. அப்படியே அங்கே ஒரு அழகான மலை எவ்வளோ அழகாக இருக்குது. மேலே நல்ல ப்ளூ வித் ஒயிட்டில் நல்ல ஒரு கிளியரான ஸ்கை. வாவ் கைஸ், இந்த ரூட்டில் வந்துட்டு ட்ரெயினில் மட்டும் இல்லைங்க, அங்கே போது பார்த்தீங்களா ஹைவே போது பார்த்தீங்களா, அந்த ஹைவேல நீங்கள் வந்தீங்கன்னா கூட கன்னியாகுமரியில் நீங்கள் வரும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வியூ அப்படியே பிரமிச்சு போயிடுவீங்க மக்களே. அப்படி ஒரு அழகாக இருக்கும். நான்லாம் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் அந்த சைடு வந்து ரோட்டில் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருந்தேன். அப்படியே அங்கேருந்து பார்க்கும்போது கண்ணையே எடுக்க முடியலங்க, அந்த மாதிரி இருந்துச்சுங்க அழகு. இப்போ பாருங்களேன், உங்களுக்கு அங்கே பாதி மலை வந்துட்டு அப்படியே வெயில் அந்த சைடு, இந்த சைடு பாதி மலை வந்துட்டு நிழலில் இருக்குது. எவ்வளோ ஒரு நல்லா இருக்குல்ல பார்க்க. நாகர்கோயில் டவுன் வந்து ரீச் ஆகிட்டு இருக்கோம் மக்களே. எல்லாம் இறங்குவாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் கூட இறங்க மாட்டாங்க, அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கோச் கொஞ்சம் ஃப்ரீயாக போகணும்னு நினச்சேன். பட் ஓகே பரவாயில்ல. பட் இங்கே வந்து போர்டிங்லாம் யாருமே பெருசாக இல்லை மக்களே, கொஞ்சம் காலியாக தான் இருக்குது ஸ்டேஷன். ஒரு கடையும் இங்கே இல்லைங்க. ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் தான் கடை இருக்குது, அதுவும் அங்கே போயிடுச்சு. அங்கே போய் வாங்க முடியாது, இங்கே ஜஸ்ட் ஒரு 2 minutes தான் ஹால்ட்டு. பாருங்க பிளாட்ஃபார்மே எம்டியாக இருக்குது. ஸோ மக்களே, இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் திருநெல்வேலியே எதுனாலும் வாங்கிக்கோங்க. நார்வல் டவுன் நம்பி வராதிங்க, அப்புறம் அவ்வளோதான் மோசம் போயிடுவீங்க. நாகர்கோயில் டவுன்லேருந்து டிபார்ட் ஆகி வெளியே வந்துட்டு இருக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நமக்கு திருவனந்தபுரம் சென்ட்ரலுக்கும் நாகர்கோயில் டவுனுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹால்ட்டு தான் இருக்குது. மக்களே, புது அப்பார்ட்மெண்ட்டாக எப்படின்னு தெரில, எவ்வளோ பெருசாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அப்படியே வானத்தை தொடர மாதிரி இல்லை இங்கேருந்து பார்க்கும்போது. ஓகேங்க, நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ட்ரிவாண்ட்ரம் சென்ட்ரல் கிட்ட நம்ம வந்தாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த vlog வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சீரியஸ்லி சூப்பரான வண்டிங்க. எனக்கு கடைசி நிமிஷத்தில் கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, சூப்பராக இருந்துச்சு ட்ராவல். சீரியஸ்லி நல்லா என்ஜாய் பண்ணி ட்ராவல் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட்டுக்கு பக்கத்தில் அந்த ஹைப் இருக்கும், அந்த ஹைப் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக நான் கோயம்புத்தூர் போகிறதுக்கு வந்து இந்த வண்டி தான் சூஸ் பண்ணியிருந்தேன், ட்ரிவாண்ட்ரம் சூப்பர் ஃபாஸ்ட்டு. இதில் அன்ஃபார்ச்சுனேட்லி டிக்கெட் கிடைக்கலங்க. செம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன், கீழே ஒரு குப்பை இல்லை, அவ்வளோ நீட்டாக இருக்குது. ட்ரிவாண்ட்ரம் சென்ட்ரல் வர வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கூட்டம் வந்துட்டு இருந்துகிட்டே தாங்க இருந்திருக்கு. உங்களுக்கு அந்தந்த ஸ்டேஷனில் ஏறி அப்படியே தான் மக்கள் வந்து இருந்திருக்காங்க. சூப்பரான வண்டி மக்களே.